முதல்ல சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக மாவு பிசையணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா பிசையணும். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் கம்மியாகவும் கலந்துடாமல் தேவையான அளவு கலந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம உருட்டணும். இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி மாவில் பிசைஞ்சிட்டு அதை சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அந்த சப்பாத்தியில் அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை அதில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்திக்காக தேய்க்கணும். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் தேய்க்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி தேய்ச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாம் உருட்டி வச்சுருந்தோமா, மாவில் உருட்டி வச்சுருந்த எல்லா உருண்டையும் இந்த மாதிரி சப்பாத்தியாக அழகாக தேய்ச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும். சரி, பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெயை நம்ம தோசைக்கல்லில் அப்படியே தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம எண்ணெயை தேய்ச்சாச்சு. இப்போ இதில் சப்பாத்தியை போட்டுடலாம். பாருங்கள், சப்பாத்தி அப்படியே நல்லா பூரி மாதிரி நல்லா புஷ்னு வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நல்லா அப்படியே வெந்தோடனே திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம சப்பாத்தி எப்படியோ அழகாக நம்மளுக்காக வெந்துருச்சு. அதனால் பையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு அதை வேக வச்சு நம்ம அந்த சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கணும். சரி, நம்ம இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சு. அதனால் இந்த தோசைக்கல் எடுத்து கீழே வச்சிடலாம். வச்சுட்டு அதில் ஒரு சின்ன கடாயை நம்ம வச்சுட்டு சூடாகட்டும். பாருங்கள், நம்ம எல்லா சப்பாத்தியும் ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. இப்போ கடாய் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். சூடானோடனே அதுலேயும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் சூடாகட்டும். சரி, இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அப்புறம் பட்டை இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே வதக்குங்க அது எல்லாத்தையும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு.
நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரி நம்ம வதக்கியாச்சுல, இதில் வந்துட்டு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது 3 இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு இன்னும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். சரி, இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டு இன்னும் நல்லா திருப்பியும் வதக்குங்க. நல்லா வதக்கியாச்சு, அதனால் அந்த தாச்சி எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சட்டி வந்து வச்சிடலாம். அது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ கிரேவி தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து ஒரு வெஜ் குருமாஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பட்டாணி, அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஊற வச்சுருந்தேன், அதை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். நம்ம இப்போ வந்து ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து அம்மியில் வச்சு அரைக்கிறோம். இப்போ நம்ம வந்து தாச்சியில் வந்து வதக்கணும்ல, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. பாருங்கள் நீங்களே, பைய கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த பட்டாணியும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா வந்து வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நல்லாவே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு திரும்பியும் அந்த சட்டியை எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சுடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்து சூடாக இருக்குது அப்படின்னு. இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் ஸ்டார் பூ, இது 2 இருக்குல்ல, இது 2ஐயும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்குங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு திருப்பியும் வந்து வதக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு. எல்லாம் வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருந்தோம்ல பட்டாணியும் அந்த உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வச்சுருந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டையும் கலந்துக்கலாம். அதை கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
இப்போ அது கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் குருமா வந்து தயாராகிடுச்சு. இப்போ இந்த சட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணால் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் சப்பாத்தியும் அந்த வெஜ் குருமாவும் வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.